தமிழ் வாழ்க. இன்றைக்கு நம்ம வள்ளலார் பார்வையில இந்த உலகம் எப்படி தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த உலகம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது, அதாவது சேட்டலைட்லேருந்து பார்க்கும்பொழுது எப்படி தெரிஞ்சது? நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? பூமிக்கு அடியில என்ன இருக்கு? இந்த மாதிரி விஷயத்த வள்ளலாரின் பார்வையில இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி அகவல்ல 273வது பாட்டு. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி. வானத்திலிருந்து உள்ள வரும்பொழுது முதல்ல நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா, இல்ல எதற்குள்ள நம்ம செல்வோம் அப்படின்னா, அட்மாஸ்பியர், அதாவது காற்று மண்டலம். அப்ப முதல்ல வான் இருக்கு, அதற்கப்புறம் காற்று வருகிறது. அப்ப வானிடை காற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தையினால வானத்துல இருந்து காற்று வருகிறது. வானத்துல இருந்து உருவாகிறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. முதல்ல வானம், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்பொழுது அதுக்கப்புறம் காற்று வருகிறது. வானிடை காற்றும். அடுத்து காற்றிடை நெருப்பும். இந்த புதன் கிரகம் சூரியனுக்கு எவ்வளவு பக்கத்துல இருந்தாலுமே சூரியனை பார்க்கின்ற அந்த ஒரு பகுதி மட்டும்தான் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். சூரியனை பார்க்காத இன்னொரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி உஷ்ணமா இருக்காது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காற்று மண்டலம் இல்லாதனால அதால அந்த உஷ்ணத்தை ஒழுங்காக கடத்த முடியாது மற்ற ஒரு இடத்துக்கு. அதனால எந்த ஒரு பகுதி சூரியனை பார்க்கவில்லையோ அந்த ஒரு பகுதியிலிருந்து உஷ்ணமானது வெளியே போய்விடும். அதிவிரைவாக வெளியே போய்விடும். அதனால அது உஷ்ணமே இல்லாம உஷ்ணம் கம்மியா இருக்கிற ஒரு பகுதியாக மாறிடும். ஒரு கிரகத்துக்கு உஷ்ணத்தை சரியான அளவுல இருக்க உதவுகின்ற அந்த காற்று மண்டலம், இந்த காற்று மண்டலம் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. சூரியன்லேருந்து என்னதான் சூரியன்கிட்ட உஷ்ணம் வந்தாலுமே அந்த காற்று மண்டலம் தான் அந்த முழுமையான கிரகத்துக்கு அந்த தட்பவெப்ப நிலையை சீரமைக்குது. இதுவே நம்ம வெள்ளிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, வீனஸ்ல காற்று மண்டலத்துல அதிகமான கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கிறதுனால அதோடைய உஷ்ணம் ரொம்ப அதிகம். அதாவது தரைப்பரப்புல இருக்கிற உஷ்ணம் மெர்க்குரியை விட புதனை விட அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த காற்று மண்டலம் தான் இந்த உஷ்ணத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்ப ஆனர இந்த வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும். முழுமையாக இந்த உஷ்ணத்தை தக்க வைக்கின்ற இல்ல பரப்புகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது இந்த வான் மண்டலம், இந்த காற்று மண்டலம். அதனால அங்க ஆனர அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அடுத்த பாட்டு. நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி. நெருப்பிடை நீரும். இங்க நெருப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த காற்று மண்டலத்தை எடுத்துக்கணும். இந்த காற்று மண்டலத்துல இருக்கிற உஷ்ணத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நெருப்பிடை நீரும். நீர் அப்படிங்கிறது இந்த வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் கடல்ல இருந்து இந்த உஷ்ணம் காரணமாக தண்ணீர் ஆவியாகி மேலே செல்கிறது. அது இல்லாம தாவரங்கள் மூலியமாகவும் இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாகவும் காத்து வெளியில அதுவும் மேலே செல்கிறது. அப்ப இந்த உஷ்ணம் காரணமாக இந்த வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது நடக்கிறது. அதனால நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும். வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது நம்ம பூமி எப்படி தெரிஞ்சது? ஒரு நீல பந்து மாதிரி தெரிஞ்சது. அதுக்கு காரணம் நீர் இருக்கனால, அங்கங்க கொஞ்சம் நிலங்கள் இருக்கனால அதோடைய நிறங்கள் நமக்கு தெரியும். அப்ப நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி. நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆர்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. பொதுவாவே நம்ம இந்த காற்று மண்டலம் இருக்கிறதுனால நம்ம உலகம் முழுக்க உஷ்ணம் இருக்கிறது. எந்நேரத்திலையும், இரவுலையும் இருக்கும், பகல்லையும் இருக்கும். அப்ப இந்த உஷ்ணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணி. எதுக்கு அப்படின்னா இந்த உயிர்கள் வாழ. அப்ப நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும். அப்ப நீர்ல உஷ்ணம் இருக்கிறது. அந்த உஷ்ணம் இந்த உயிர்களுக்கு ஒரு முக்கியமான வாழ தகுதியான ஒரு சூழலை உருவாக்கிறது. அதனால இங்க ஆர்வுற அப்படின்னு போட்டிருக்காரு. ஆர்வுற அப்படின்னா விரும்புகின்ற, இந்த
உயிர்கள் விரும்புகின்ற அந்த உஷ்ணத்தை கொடுக்கின்ற இந்த காற்று மண்டலம், இந்த நீர். "நீர் மேல் நெருப்பும், நெருப்பின் மேல் உயிர்ப்பும், ஆர்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி" அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த பாட்டு. "புனன்மேல் புவியும், புவிமேல் புடைப்பும், அனன்மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி." பூமியில நீர் அப்படிங்கிறது நிலத்துக்கு மேலயும் இருக்கிறது, காற்றிலயும் இருக்கிறது, நிலத்துக்கு உள்ளேயும் இருக்கிறது. அப்ப நீர்ங்கிறது ஒரு எல்லா இடத்துலயும் இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. காற்று மண்டலத்துல அது ஆவியாக இருக்கிறது. மேகமாக அதிலும் தண்ணி, ஐஸ் கட்டி அதெல்லாம் அதுலயும் இருக்கு. நிலத்துல அது கடலாக இருக்கிறது, நதியாக இருக்கிறது, ஏரியாக இருக்கிறது. நிலத்துக்கு அடியில அது நிலத்தடி தண்ணீராக இருக்கிறது. அப்ப புனல் மேல் புவியும், புவி மேல் புடைப்பும். புடைப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு மேடான ஒரு பகுதியா எடுத்துக்கலாம், மலையாக எடுத்துக்கலாம். அப்ப நீர், நிலம், நிலத்துக்கு மேல அந்த மலைகள் அது இருக்கிறது. அதுல அடுத்த வார்த்தைய நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டும். அதுல "அனல் மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி" அப்படிங்கிறாரு. அதாவது அனல் மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்துல அனல் மேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டும். அனல் அப்படிங்கிறது இங்க நெருப்பு அப்படின்னு குறிப்பிடாம அனல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த அனலோட இந்த வார்த்தையோட இங்க ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பூமிக்கு நடுவுல உஷ்ணம் இருக்கு அப்படிங்கிறது 1850க்கு மேல கெல்வின் மூலியமாக அவர் தான் முதல்ல சொன்னார். இந்த மாதிரி பூமி நடுவுல உஷ்ணம் இருக்கலாம் அப்படிங்கிறத வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலியும் அதை பதிவிடுறார். பூமிக்கு நடுவுல இருக்கிற உஷ்ணத்தை தான் இங்க அனல் மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க நம்ம என்ன குறிப்பிட்டு நம்ம நோக்க வேண்டும் அப்படின்னா, இங்க நெருப்பின் மேல் அப்படின்னு சொல்லாம அனல் மேல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதற்கு முன்னாடி இருந்த வரியில புனல் மேல் அப்படின்னு சொன்னனால இங்க அத அனல் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னொன்னு உள்ள இருக்கின்ற அந்த உஷ்ணமானது நெருப்பு, அதாவது உண்மையான தீ மூலியமாக வருகின்ற ஒரு உஷ்ணம் கிடையாது. அது உள்ள இருக்கின்ற கிராவிட்டினாலையும் உள்ள அந்த லாவா இருக்கிறதுனாலையும் உருவாகின்ற ஒரு உஷ்ணத்தால வருகிறது. அதனால அத அனல் அப்படின்னு அந்த வார்த்தையினால குறிப்பிடுறாரு. வள்ளலாரின் பார்வையில இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்த்தோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, அனல் அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்பாடு எந்த இடத்துல, அதாவது உள்ள இருக்கின்ற உஷ்ணத்தை குறிக்கும் போது அனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்ம சூரியனுக்கும் அனலி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. ஏன் சூரியனுக்கு அனலி அப்படிங்கிற பெயர் வந்தது? அதற்கப்புறம் சிவபெருமானுக்கு அனலாடி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. சோ அனல் என்றால் என்ன? அனலி என்றால் என்ன? அனலாடி என்றால் என்ன? அப்படிங்கிறத அடுத்த விடயத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.